ஜெயம் ரவி தமிழக திரையுலகில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வளர்ந்து வந்த நடிகர். இன்றைக்கி அவர் தனது வாழ்க்கையில் 15 வருடங்கள் தன்னுடன் பயணித்த, கிட்டத்தட்ட ராமனை விட, காட்டில் வாழ்ந்த ராமனை விட அதிகப்படியான காலங்கள் தன்னுடன் வாழ்ந்த ஆர்த்தி அவர்களை பிரிவதாக உன் ஃபைன்மானி அறிவித்தார். உடனே அந்த வரிசையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஊடக நண்பர்கள் எல்லாம் அதை பாஞ்சு போய் அவர்களுக்கு கிடைத்த தகவல், கிடைக்காத தகவலை ஒரு பிட்டை போட்டு தட்டி விட்டுது, இன்னொருத்தவங்க சொன்னதை அதை எடுத்து டெவலப் பண்ணி போட்டதுங்கிற மாதிரி போய் இன்றைக்கி அது முக்கியமான தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங் நியூஸ் ஆகிப்போச்சு. அதாவது இதை பற்றி ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் என்னாச்சுன்னா, 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் அடையாளம் அவர்களை விட்டு பிரிவதாக. நான் கிணத்தை எழுதியதோட ஃப்ரீயாக இருக்கணும் ரொம்ப சில காரணங்கள் சொன்னார். உடனே கொண்டு போய் சொல்லிவிட்டு அடுத்த நாள் போய் அதை ஏற்கனவே ரெடி பண்ண அந்த விவகாரத்து வழக்கை கொண்டு போய் நோட்டீஸ் கொடுத்தாரா என்னன்னு தெரியல. இல்லை, நோட்டீஸ் கொடுக்கவில்லை. நோட்டீஸ் வழக்கமாக கொடுக்கவில்லை. இன்றைய குடும்ப நீதிமன்றத்தில் போய் பதிவும் பண்ணிவிட்டார். 3வது குடும்ப நீதிமன்றம், ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடியது. அது அக்டோபர் மாதம் ஏதோ ஃபஸ்ட் வீக் வாக்கில் விசாரணைக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம பத்திரிகையாளர்கள் உடனே அவர் வீட்டோட மாப்பிள்ளையாக போனார். அவர் அந்த குடும்பத்துக்கு அரிசி, உப்பு, புளி, மிளகா, மளிகை ஜாமான் எல்லாம் இவர் வச்சு தான் ஒன்றுச்சு. வீட்டு வாடகை கூட அவர் தான் கொடுத்தார் என்ற ரீதியில் ஆளாடு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கிடைச்ச ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸை தக்க வச்சுக்கணும், அடுத்தாப்பில் இருக்கிறது ட்ரெண்டாக போனோம், அது சுவையாகவும் நல்லா கொண்டு போயிட்டாங்க. ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல விஷயந்தான். எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, எல்லோரும் கொடுத்தனர் இருக்குது, எல்லாருக்கும் மகள்கள் இருக்கிறார்கள், மனைவிகள் இருக்கிறார்கள், சகோதரிகள் எல்லாம் இருக்காங்க. எல்லாத்தையும் விட்டுவிட்டு இதில் ரொம்ப ஆர்வம் காமிச்சா ரொம்ப சில ஹைலைட் பண்ணாங்க. இட்ஸ் ஓகே. அதோட இன்னொரு ஹைலைட் என்னென்னா, ஒரு ஸ்டேஜ் அவர் மனிதரில் புரிதார், அமைதியின் மறு உருவம். அவர் இந்தியாவிலே மிகச்சிறந்த மனிதர், ஒரு ஆணழகன். அவர் மடக்கி கொண்டு போய் வச்சுட்டாங்க. வச்சு அவர் மாமியார் ஒரு கொடுமைப்படுத்தி அதனால் அவர் டென்ஷன் ஆகி போய் 14 வருஷம் இருந்துவிட்டு இப்போ தான் அவருக்கு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம பையன், நம்ம பிள்ளை, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், திருமங்கலத்தை சேர்ந்தவர், ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் அவருடைய தந்தையார் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டதுனால தன்னுடைய பிள்ளைகள் எந்த இடத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு இந்த சிறைவுக்குள்ளே வச்சிருக்கிற மாதிரி ஒரு பிள்ளைய இயக்குனராக்கினார். இது ஒரு சில விஷயங்கள். அதுதான் அதே மாதிரி இந்த பக்கம் சொல்வது போல் இந்த பக்கம் என்ன பண்ணியாச்சு, சுஜாதா ஒரு அடாவடி, சுஜாதா அந்த விஜயகுமார் ஒரு அடாவடி, ஒரு தயாரிப்பாளர், பணக்கார திமிரு அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போயிட்டாங்க. இது கொண்டு போனது நம்ம சொல்ல வரல. என்னாச்சுன்னா, இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதான் இது ஒன்று அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். அதாவது இறைவன் எல்லா இடத்திலும் தான் இருக்க முடியாது என்பதால் தாயை படைத்தான். அதை வச்சு தான் குமரன் சன் ஆஃப் அந்த மகாலட்சுமியின் ஒரு படத்தை எடுத்தார்கள். ஒரு அற்புதமான தாயின் பெருமை இதே அந்த குடும்பத்திலே தயாரித்தார்கள், எடுத்தார்கள், வெற்றி பெற்றம் போயிடுச்சு. அந்த மனைவி இல்லாத இடத்துல தாயார் ஒரு 3 பிள்ளைகள், 4 பிள்ளைகள், 5, 10 பிள்ளைகள் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு மனைவி என்ற வரும்பொழுது டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் அடிஷன் டு தட் பல உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் தான். என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே இந்து மதங்களில், மற்ற மதங்கள் என்ன செய்கிறா, ஒன்றாகிவிட்ட ஒன்று, அது சரிபாதி, ஆணின் சரிபாதி இல்லை பெண்ணின் சரிபாதி, ஆணின் சரிபாதி தான் இது. அதனால இவருடைய அவயங்களில் அவர் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. இதே ஒரு கிறிஸ்தவ மதத்திலையும் அந்த இஸ்லாமிய மதம் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 சேர்ந்து பைபிள் தான் காமன், பழைய ஏற்பாடு. மனிதன் விழாவிலிருந்து, ஆணின் விழாவிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த விழா என்பதான் அதை உயிர் கொடுத்து மனைவியாக பண்ணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆக மனைவி சீக்கொண்டு கடவுள் தான். அது எப்படி, அது ஏன் அப்படி அந்த நிலைமையில் உருவாது? இன்னொரு இந்து மதத்தில் சொல்கிறாங்க, செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தும் அந்த ஆணுக்கு தான் போய் சேருமா. ஆனால் அவர் செய்யக்கூடிய புண்ணியங்கள் அனைத்தும் மனைவிக்கு போய்விடுமா. அதுபோல் பெண்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுடைய பலன்கள் அனைத்தும் அந்த பெண்ணுக்கு போயிடுமா, மனைவிக்கு போயிடுமா. ஆனால் அவர் செய்யக்கூடிய பாவங்கள், தவறான காரியங்கள் அனைத்தும் உள்ள பலாபலன்கள் அனைத்தும் கணவருக்கு விடுமா. இதுதான் இந்து சாஸ்திரம் சொல்லக்கூடியது. ஏனென்றால் அந்த பெண்ணை சரியாக நிர்வாகம் பண்ணாமல், அன்பு செலுத்தாமல்,
அவர்களை சரியாக உபயோகப்படுத்தாமல் இருப்பதால் அந்த பாவங்கள் முழுக்க முழுக்க ஆண்மகனை தான் சார்புன்னு சொல்கிறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க. எல்லாவற்றுக்கும் காரணம் நீ தான், அப்பா நீ தான் நிர்வாகத்தை பண்ணணும். அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு பொண்டாட்டிய டார்ச்சர் பண்ணுறது, மனைவி கூட சேர்ந்துக்கிட்டு அம்மா வந்து ஒதுக்கீடு செய்வது என்பதெல்லாம் வேணாப்பான்னு சொல்கிறாங்க. அதை நம்ம இப்போ ரொம்ப கொடுக்கல. ஒன்றும் இல்லைங்க, திருமணம் என்பது வந்து 2 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய திருமணம் அல்ல. 2 தனி மனித, ஒரு ஆணும் பெண்ணுக்கும் உள்ள அந்த உறவல்ல. 36 வகையான உறவுகள் இருக்கிறதா ஒரு மனிதனுக்கும். எப்படி அம்மா, அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, அப்பா, அம்மம்மா, அப்பப்பா, பாட்டிட்டு ஏதோ வரிசை, அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மான்னு மட்டும் 36 பெரியப்பா பிள்ளைகள் 36 வகையில் எந்த ஒரு அனாதையாக பிறந்தவனுக்கு இருக்கான். இந்த உறவுகள் வந்து 36 + 36 72 உறவுகள் ஒரு திருமணத்தின் மூலம் இணைந்து விடுகிறது. தனி மனிதர் அல்ல. இது தத்துவம். விஷயத்துக்கு வாங்க சார், ஜெயரவின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போயிட்டு கிடக்கிறீங்களான்னு சொல்கிறீங்க. ஓகே, அதாவது நானும் ஒரு திரைப்படக் கல்லூரி மாணவர். திரைப்படக் கல்லூரி மாணவர் என்ற முறையில் ராஜா என்ற ஒரு இயக்குனர், ரவியோடைய அண்ணன், ஜெயரவியோட அண்ணன், அந்த குடும்பத்தில் எனக்கு அறிமுகம் உண்டு. மரியாதைக்குரிய எடிட்டர் மோகன், அவர் சின்ன வயசில் என்னென்ன செய்த எல்லா பத்திரிகைகளும் வந்துச்சு. நல்லா அது எதுவும் இளவயது வறுமையும் இளமையும் அதை வந்து அவர் எப்போதுமே மறைத்ததில்லை. ஒரு சின்ன ஃபிகர் எடுப்போம். அதாவது இந்த விவாகரத்து வழக்குங்கிற ஒரு மேட்டர்கள் இருக்குல்ல, இது என்னாச்சுன்னா, இது அடிக்கடி வந்து ஜென்ரல் கோர்ட்டில் தான் இருந்துச்சு. 1984 தான் என்ன பண்ணால், இந்திய அந்த ஃபேமிலி கோர்ட் சட்டம்னு ஒரு சட்டத்தை பண்ணி நிறைய பேர் அடிச்சுக்கிட்டும் ஒட்டிட்டும் முட்டிட்டும் கிடக்கிறாங்க, அவர்கள் உறவினர்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்ன பண்ணாங்கன்னா 1984 இந்தியா ஸ்பீடாக வந்து இந்த விவாகரத்தை ஸ்பீடாக தனியாக பண்ணியா அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்டாங்க. அதில் வந்து 715 கோர்ட்டுகள், 26 ஸ்டேட்டு, அந்த மாதிரி மற்ற பார்த்தா யூஎஸ் ஸ்டேட்டில் 45% வந்து விவகாரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் 10% தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. ரீசன் சொல்ல முடியல. இதில் என்னாச்சுன்னா, இதில் நிறைய பேர் வந்து 7.7% வந்து ஆண்கள் தான் அப்ளை பண்ணுறாங்களாம். ரீசன் சொல்கிறாங்க. அந்த ரீசன் சொல்லும்போது என்னென்ன சொல்கிறாங்கன்னா, என் மனைவிக்கும் இன்னொரு மனிதனுக்கும் வந்து வேலைக்காரங்க இல்லை முதலாளி கூட நட்புறவு, அந்த உறவு கள்ள உறவு இருக்குன்னு சொல்லி பண்ணோன்னே கோர்ட்டு வந்து சொல்லிச்சுன்னா விளையாடுறீங்களா, ஏதாவது ரீசனை சொல்லி பண்ணுறதான்னு சொல்லி எந்த கோர்ட்டுமே ஒத்துக்கிறதே இல்லை. ப்ரூவ் பண்ண முடியல, ஃபோட்டோ எடுக்க முடியல. நிறைய பேர் இப்போ ஆர்டி விவகாரத்துக்கு தனியாக இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியெல்லாம் வச்சுருந்து பார்த்தாங்க. இவங்களாம் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொன்னாங்க. அது இல்லை. அடுத்த இந்தியாவில் பார்த்தா ஒரே 1%ங்க. எப்போ 140 கோடியில் பார்த்தீங்கன்னா 1%, 1.4 crores தான் வந்து அப்ளை பண்ணாங்களாம். அது 60% கூட அப்ரூவ் ஆகவே இல்லையா. முக்கியமான விஷயம், உலக ரீதியாக மாலத்தீவில் வந்து 5.52% தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 10% கூட ஃபைனல் கிளியர் பண்ணல. தனித்தனி இருக்காங்க தவிர வந்து கோர்ட்டு அப்ரூவ் பண்ணவே இல்லை. அது மாதிரி வந்து இன்னொரு மேட்ரு என்னென்னா, இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இந்தியாவில் ரொம்ப ஹையஸ்ட் வந்து உத்தரப்பிரதேசத்தில் ரொம்ப ஹையஸ்ட்டு அந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. இல்லை அப்ளை பண்ணாமலே பிரிகிறாங்களாம். அதுக்கு அடுத்த அப்புறம் வந்து ராஜஸ்தான், நீங்கள் உத்து பார்த்து பீகார், ஒரிசா இதெல்லாம் உத்து பார்த்தீங்கன்னா, இவர்கள் அனைவரும் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய வேலை வெட்டி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க பூரா இங்கே வேலை வெட்டி பண்ணிட்டு இருந்தால் அங்கே வேறு கதை நடந்து போச்சு. வேறு யாரும் தப்பாக சொல்லக்கூடாது. அதுதான் அங்கே அதிகமாக போயிருக்கு. மகாராஷ்டிராவில் 18.7% அப்ளை பண்ணுறாங்க. அது வந்து கிளியரன்ஸு கிடைச்சது வந்து அஃபிஷியலைஸ் பண்ணது வந்து அதாவது 18% வந்து 2% தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. புள்ளிவாதமாக. ஏன்னா கோர்ட்டில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 3 மாதத்துல 6 மாதத்துல கிளியர் பண்ணுங்கன்னு சட்டம் இருக்கிறது. ஆனால் ஜட்ஜஸுக்கு மனைவி இருக்காங்க, பொண்ணு இருக்காங்கல்ல, யாரும் கொடுப்பதில்லை. 1 மாதத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதில் வந்து கவுன்சிலிங், மீடியேஷன் சொல்லி 2 பேரும் உட்கார வச்சு ஏற்றாவில் பல நினைவுகள் வந்து ஏற்றாவில் உட்கார வச்சு, நான் மாட்டேன் எழுதிட்டு போப்பா, நீ பேசாத வரலையும் பேசி 3 தடவை பேசாத வரலையும் நான் கேஸ் எடுக்க மாட்டேங்கிறதா அதோட கான்செப்ட். இது பண்ணிவிடுவாங்க. இது அந்த 3 தடவை பேசும்பொழுதே பிள்ளைகள், மனைவி, கணவன் வரும்பொழுது தனியாக விட்டுருவாங்க. உணர்வுகள், எண்ணங்கள் 15 வருடம் 10 வருடங்கள் பண்ணாங்கல்ல, மாறி அது சரி விடுங்கப்பா அப்படின்னு திருப்பிட்டு போயிடக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க. இதில் என்னாச்சுன்னா, மகாராஷ்டிராவில் 18.7%, கர்நாடகாவில் 11.7%.
இதில் என்னென்னா ஹையஸ்ட் என்னென்னா கேரளாவில் தான் ரொம்ப அதிகப்படியான டைவர்ஸ் அப்ளை பண்ணி கண்டினியூஸாக பண்ணுறாங்க. என்னவென்றால் இதில் வந்து 67,908 கேசஸ் வந்து பெண்டிங்கில் வருது. அதை மனப்பூர்வமாக ஸ்ட்ராங்காக உட்காந்து அதை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு புள்ளி வரம் தெரிஞ்சுங்க. இந்த ரீசன் கர்நாடகாவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 11.7%, மகாராஷ்டிராவில் 18.7%, தமிழ்நாட்டில் ஒரே 1% தாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ராமன் சீதை எல்லாம் அந்த காதல் உணர்வு எண்ணங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜானகி அம்மா இதெல்லாம் வந்து ஒரு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இதில் என்னாச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்லேயே அது டிவைன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன காரணங்களால் வரப்படுகிறது அதை ஏற்றுக்கொள்ளலாம், அதை ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் என்னாச்சுன்னா ஈகோ அண்ட் கான்ஃப்ளிக்ட்னு சொல்கிறாங்க. ஈகோ என்பது எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் பெரியாள், எங்கள் அப்பா அப்படி ஆக்கும், எங்கள் அம்மா அப்படி ஆக்கும், என்னை வச்சு தான் உங்கள் குடும்பமே பழச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல போகும்போது அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது யாரும் அப்ளை பண்ணுகிறார்களோ, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இது அவர்களுடைய கடமை. அப்புறம் இந்தியோ சிங்கனைசேஷன் சொல்கிறான். வழக்கமான அவருடைய நடைமுறை மனித வாழ்க்கை அல்லது அவருடைய நடைமுறை தாண்டி ஏதாவது வழக்கமாக சில ஹேபிட்ஸ் ஃபார்ம் ஆகும். பாத்திரம் கழுவிருப்பாங்க, திருப்பி பண்ணிகிட்டு இருப்பாங்க, படுத்திருப்பாங்க, சுத்தமாக இல்லை, நீ அங்கே போயிட்ட இங்கே போயிட்டேன்னு சொல்லி அது ஒரு டிஃப்ரெண்ட் இதுன்னு சொல்கிறாங்க. வெஸ்டர்ன் கல்ச்சர் வெஸ்டர்ன் கல்ச்சர் என்பது உலக நாடுகள் எல்லாத்தையும் இங்கேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் வெஸ்டர்ன் கல்ச்சர் என்பது வந்து இந்தியா கல்ச்சர் வந்து மாறுவதற்கு நிறைய டிவி வந்தாச்சு, ரேடியோ வந்தாச்சு, அன்னன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா எல்லாமே பண்ணும்பொழுது உலக அமெரிக்கா நடக்கிறது இந்த நிமிஷத்தில் பார்க்கலாம். இப்படி ஒரு சொல்கிறது, இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அடுத்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஹேபிட், சில குறிப்பிட்ட பழக்கங்கள் வந்துடும் சில பேருக்கு. அது வந்து இந்த நகத்தை கடிக்கிற மாதிரி, சில பேர் மூச்சு நைட்டு தூங்குறப்போ குரட்டை விடுறது, அப்புறம் பக்கத்தில் உள்ள ஏசி போட்டுருப்பா, சில பேர் ஏசி பிடிக்காது, அது மாதிரி சில விஷயங்கள் அது பண்ணுறாங்க. அடுத்தாப்புல என்னாச்சுன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஆணுக்கு பெண்ணுக்கு ஸ்ட்ரெஸ் என்பது வந்து ஏதோ ஆம்பளைக்கு மட்டும்தான். அவருக்கு டென்ஷனான தண்ணி அடிப்பார், கிளப்புக்கு போவார், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு வருவார், அப்புறம் அடுத்தாப்புல வந்து ஃபோனில் பேசுவார். வீட்டில் அந்த அம்மனி அந்த பெண்ணு உட்காந்துருக்காங்க, வேலை செஞ்சாலும் வேலை செய்யாதனாலும் காத்திருக்கும் பொழுது அங்கேருந்து வரும்பொழுதே ஃபோன் எடுத்துக்கிட்டு வர்றது, வரும்பொழுது மூஞ்சி தூக்கி மோட்டர் வழியில் வைக்கிறது. ஒரு நண்பர் சொல்கிறார், மூளை வியாதியை மூஞ்சில் வச்சுட்டு வருவாயா அப்படின்னு. இது ஆணுக்கு மட்டும் இல்லை பெண்ணுக்கும். வெளியில் போயிட்டு வரும்பொழுது பாஞ்சி ஏதாவது ஒரு கற்பனை பண்ணி வேலை வெட்டி இல்லாமல் சும்மா உட்காந்து இப்போ ஏதாவது கற்பனை பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ணி விட்றது. அப்புறம் இன்னும் டிஸப்பாயின்மெண்ட்டு, நிறைய விஷயங்கள் வந்து டிஸப்பாயின்மெண்ட், மனைவிகிட்டையோ கணவன்கிட்டையோ பல விஷயங்கள் எதிர்பார்ப்பு வரும்பொழுது அது சரியாக நிறைவேறலை. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, உடனே குறுக்க போயிடக்கூடாது. டிஸப்பாயின்மெண்ட் வரும்பொழுது அந்த அரவணைப்பு மட்டும் இல்லாமல் தொழில் மற்ற விஷயம் பண்ண அதில் ரொம்ப குறிப்பாக சொல்கிறாங்க, இந்த செக்ஸ் விஷயம் இருக்குது பாருங்கள், இந்த கணவன் மனைவி அந்த இணைவு இருக்கு, தாம்பத்தியம் இருக்குது பாருங்கள், அது வந்து சொல்லப்பட்ட கருத்து 1% கூட இல்லையா, அது ரீசனாக சொல்லவே இல்லையா இந்த பதிவு பண்ணத்தில். அடுத்தாப்புல போத் ஆஃப் தம் கோயிங் அண்ட் எகென்ஸ்ட் விஷஸ். ஒருத்தருக்கு சில வில்லிங்னஸ் இருக்கும், சில கட்சிகள் சில பேர் பிரியும், சில கொள்கைகள், மதங்கள். இது வந்து ஆரம்பத்தில் வந்து யூத்தில் இருக்கிறப்ப நல்லா தெரியாமல் உள்ள பூந்ததுக்கு அப்புறம் தான் முட்டி மோதி எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்புறம் இண்டிபெண்டன்ட் லைஃபு, காலையில் எப்போ வேணாலும் எழுந்திருப்பேன், நைட்டு 12 1 மணி படுத்திருப்பேன், காலையில் 2 மணி முடிச்சிருப்பேன், காலைல பண்ணிவிட்டு நான் போயிட்டே இருப்பேன், பார்க்க மாட்டேன் கேட்க மாட்டேங்கிறது. ஆப்போசிட் சைடு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக, 2 பேருக்குமே அந்த இண்டிபெண்டன்ட் லைஃப் வரும்பொழுது அந்த பிரச்சனை. இந்த மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, அது பர்சன்டேஜே கணக்கில்லை. இந்த ஹோமோசெக்ஸ், இந்த லெஸ்பியன் உறவு என்று இன்னொரு மேட்டர் ஒன்று வந்துகிட்டு இருக்குது. அது பர்சன்டேஜே இல்லை, ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் தி ரேரு அதில். ஆனால் சொல்லப்பட்ட ஒரு ரீசன் இல்லை, ஆனால் ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் ஃபோட்டோலையோ இதை பண்ணணும், அது பண்ண முடியாது. அப்புறம் நிறைய நண்பர்கள் வந்து சம்பாத்தியம் என்ற பேரில் ஊரில் இருந்துக்கிட்ட வங்கி அதிகாரிகள், வங்கி பணியாளர்கள் குறிப்பாக, அதனால் அது மாதிரி வெளிநாட்டில் வெளியூரில் மிலிட்ரியில் இருக்காங்க என்பது வேறு கதை. அது குடும்பத்தோடு கொண்டு போகிறாங்க. வெளிநாட்டில் அந்த எப்போ பார்த்தாலும் ஒர்க்கு காலி கம்ப்யூட்ரு இங்கே வீட்டில் உட்காந்து தட்டிட்டு கிடக்கிறது. பேங்க்லலாம் முடிச்சுவிட்டு அப்புறம் ஒரு கிளப்பு போட்டு தண்ணி அடிச்சுட்டு இங்கேருந்து போகிறது, நைட்டு 10 1 மணிக்கு போகிறது, நிற்கிறது பிரச்சனை. அப்புறம் கடன் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, கைமீறி நிறைய கடனை வாங்கிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வீட்டுக்கு போனாக்கா எந்த நினைப்பு, யாரை பார்த்தாலும் எரிஞ்சு என்ன ஏது புள்ள மனைவி எல்லாத்தையும் பிடிச்சி எரித்து தள்ளுறது, இப்படி ஒரு மேட்ரு. அப்புறம் என்னாச்சுன்னா வேலை வந்து சில பேர் நிலைக்காது, அந்த வேலை தேடுறதே வேலையாக போகும்.
இருப்பாங்க. அது அவருக்கு பொறுத்துக்காது. அப்புறம் மனைவி பொம்பளை பிள்ளைய சம்பாதிச்சுட்டு இருக்கோம். அது வேலைக்கு போக மாட்டேன், பொழுதனையும் உட்காந்துட்டு டிவி பார்ப்பேன், பேப்பர் பார்ப்பேன், அப்புறம் சாயங்காலம் ஒரு வீட்டு வேலை கூட இது பண்ணுறது. அதில் மனைவி வந்து புதிய இடத்துக்கு வரும்பொழுது இந்த மாமியார்கள் என்ற ஒரு அற்புதமான உறவு, அது ஒரு தாயார். ஏன்னா அவரும் ஒரு மனைவியாக இருந்தவர், ஒரு மகளாக இருந்தவர். அப்புறம் இந்த நாத்தனார்கள் என்ற ஒரு பேர் ஒரு இருக்கிறது, தங்கைகள் தானே, ரொம்ப ஓவராக உரிமை எடுத்துக்கிறது. அந்த பையன் அந்த மாப்பிள்ளை மேலே வந்து சாஞ்சிக்கிறது, கட்டி பிடிச்சிக்கிறது, முதுகுலையை சின்ன வயசில் பண்ணியிருந்தா இட்ஸ் ஓகே. அது பெரிய வயசில் தான் புருஷனை விட்டு இங்கே வந்து உட்காந்து இங்கே வந்து நாட்டகம் பண்ணுறது, இது பல விஷயங்கள். அந்த பெண்ணு போய் தனியாக இருப்பா, இவங்க சின்ன பெரிய இந்த 32 உறவுகளை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணை டீ கொண்டு வா, காபி கொண்டு வா, சமையல் செஞ்சு வா, இந்த மாதிரி சமயத்தில் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். வெளிநாட்டில் போய் உட்காந்துக்கிறது, காணாம போகிறது, இது பயந்துட்டு ஓடுறது. வெளிநாடு வந்து சம்பாத்தியம் ஒரு அற்புதமான, வெளிநாடு போகக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையை பயன்படுத்தி வெளிநாடு போகக்கூடிய அளவுக்கு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுற நீயே இந்த உள்ளூரில் இருக்கக்கூடியதை பண்ணாமல் விட்டுட்டு ஓட தோண பயந்தாங்குடி தன்மையோட இன்னொரு வடிவம் தான் சொல்கிறாங்க. அது மாதிரி ஒர்க்கு காலிக்கு இருக்க வேண்டியதான் சில பணிகள். காலையில் போயிட்டு காலையில் ஒரு 10 மணி 9 மணி போக வேண்டியதான். நீ பொழுதுனைக்கு உட்காந்துக்க வேண்டியது. உட்காந்துட்டு இங்கேருந்து 6-7 மணி வரலையும் இருக்கிற வேலையை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுவிட்டு இதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த மீட்டர்லாம் வரும். அங்கே மீட்ரு வந்து இங்கே குடிச்சோரா போகணும். இப்படி தான் நார்த் இந்தியன் இங்கே வந்துட்டாங்க பார்த்தா அங்கே குடும்பம் கொள்ள போயிடுச்சு. அது வெளில சொல்ல முடியாது. அதனால் ஒரு குறிப்பிட்ட நார்த் இந்தியன் சொல்ல வேண்டியதில்லை. எதுனா பீகார், ஒரிசா அந்த மாதிரி குரூப்பெல்லாம் இருக்கா. வெஸ்ட் பெங்கால்லாம் வேலை வெட்டி இல்லாமல் இங்கே வர்றவங்க பார்த்தா அங்கே அது வேறு கதையாக போயிடுது. அப்புறம் டைவர்ஸ் ஆகி 8.8% தான் அப்ளை பண்ணவங்க நிற்கிறாங்க. ஏன்னா அந்த கவுன்சிலிங் ஒரு மேட்ரு ஒரு ஏத்தாலும் வரப்போ ஒரு பெண்ணு போய் என்னாச்சு, அவருக்கு வந்து பேசிகிட்டு இருக்க இப்போ தண்ணி தவிச்சிருக்கு. டக்குன்னு என்ன பண்ணிருக்க, அந்த பொண்ணு போய் தண்ணி எடுத்து வந்து கொடுத்து இந்த மூஞ்சி துடைச்சி விட்டா. நடக்குமா? இதான் நடந்துச்சு. அதனால் வந்து ஜெயம் ரவி என்பது ஒரு உதாரணம். இன்னும் சொல்ல போனால் யார் அது திரையுலகம் மூலம் ஏற்றுனா எல்லா இடத்துலையும் நடக்குதுங்க. கொத்தனார், அந்த அசிஸ்டண்ட்டு, அந்த அந்த வேலை வங்கியில் வேலை செய்கிறவங்க, இது அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க, ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே அவரவர்கள் ஒரு டைப்பு லிங்க்கு போயிட்டு தான் இருக்குது. அது வந்து எங்கென்றால் அந்த ஆப்போசிட் சைடு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யாத ஒன்றும் இல்லைங்க. இந்த பிள்ளைகளை அழைச்சிட்டு போய் கான்வென்ட்லேருந்து ஸ்கூலில் விட்டு போகிறப்போ அந்த பெண்மணி என்னை பார்க்குறாங்க. அந்த பெண்மணி வர்றாங்க. இன்னொரு குழந்தைய அழைச்சிட்டு அந்த ஆண்மகன் வருகிறார். என்னங்க பேசுகிற சார், வணக்கம், யார் உங்கள் பிள்ளையா அப்படி பேசுகிறேன். ஒருத்தர் 2 பேர், மேடம் எப்படி மேடம் அப்படி இருக்கேன், நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லா இருக்கீங்க, ஒரு பிட்ட போடுறது. இவர் சொல்கிறது, நீங்கள் கூட தான் அந்த இதில் நீங்கள் வர ஸ்டைலில் வர்றீங்க, சரியா போச்சு. இப்படியே பேசிட்டு இந்த பிள்ளைய பரீட்சை முடிஞ்சோம், ஸ்கூல் முடிஞ்ச வர முன்னேறத்தில் வந்து வேலையை விட்டு வந்து உட்காந்து பேசி ஒருத்தர் லிங்க் ஆகி போய் அப்படி குடும்பங்களை குடிச்சு வராங்க. சொல்கிறது அங்கே ஏன் பொண்டாட்டி இங்கே எதிரட்டியா ராட்சசியாக இருக்கா, கிட்ட நெருங்க விட மாட்டா, வேஸ்ட்டுங்க. இந்த பக்கம் அடையாங்க இதை கட்டிக்கிட்டா கிடக்குறான். பொழுதுனைக்கு பேங்கில் இருந்து இல்லை சாஃப்ட்வேரில் வர்றதே லேட்டு, வீட்டில் வந்து வேறு உட்காந்து பண்ணி கிடக்குறான், 4 வார்த்தை பேசுகிறான், நான் எங்கே தான் போகிறது, இப்படி போய் இதாகிறார். இது வந்து அதான் சொல்கிறேன், இந்து மதத்தில் சொல்லிட்டு அதிகமாக படிச்சிருக்கிறாங்க. அவர்கள் தனக்கு குறைவாக படித்தவர்கள். முந்தி வந்து தன்னை விட ஒரு கூட இருக்குன்னு பார்ப்பான், அப்புறம் சம்பளம் குறைச்சலாக இருக்குன்னு பாருங்க, ஏழைப்பாளையாக இருக்கணும், பெண் பிள்ளைகள் பாருங்க, செல்ல பிள்ளைகளாக இருக்கிறார். இதெல்லாம் வந்து உள்ள மேட்ருகள். இப்போ ஜெயம் ரவி வந்து அப்ளை பண்ணிட்டாரு. கவுன்சிலிங் என்ற ஒரு மேட்ரு வரும். கவுன்சிலில் 2 பேரும் உட்கார, இப்படி திரும்பிட்டு எவ்வளோ உட்காந்துருப்பீங்க, இது வரப்போ இந்த பக்கம் திரும்பிட்டு உட்கார, நான் வரமாட்டேன், பிடிச்சிட்டு போய் உள்ளே விட்டு உட்கார வச்சாக்கா கவுன்சிலிங்கில் மாங்குத்து போய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பேச ஆரம்பிப்பாங்க, இல்லை அழுவ ஆரம்பிப்பாங்க. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து திருப்பி வர போகிறாங்க. ஜெயரவி மட்டுமல்ல, நிறைய திரையுலகில் அண்மை காலத்தில் விஷால், அந்த விஷ்ணு விஷாலிலேருந்து ஆரம்பித்து இசையமைப்பாளர், புகழ்பெற்ற இசையமைப்பாளர் ஆரம்பித்து இன்னொரு இசையமைப்பாளர், நடிகர் எல்லாம் போய் என்ன பார்த்தீங்கன்னா, எப்பொழுது அவர் மனைவியை விட்டு பிரிகிறார்களோ அதோட வாழ்க்கை போச்சு, அவருடைய கவனம் சிதறல். 2வது நிறைய பத்திரிகை பேப்பர்லாம் வந்தாலும் சரி வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் வேணாப்பான்னு ஒதுக்கிறாங்க. யார் மனைவியை பிரிந்தார்களோ உறுப்பினவே இல்லை. 10 வருஷம் 20 வருஷம் பிச்சை எடுத்துருக்கிறான், பிச்சை எடுக்கலை, நல்லா இருக்கிறாங்க, வாழ்க்கையில் சாப்பாடு இருக்குது, போக்குவரத்தெல்லாம் இருக்குது. ஆனால் மார்க்கெட் இழந்து தவிப்பவர்கள், முக்கியமான மனிதர்களை பார்த்தால் அவர்கள் மனைவியை பிரிந்திருப்பார்கள். பெண்கள் இருக்கிறார்கள், கணவனை பிரியக்கூடிய பெண்கள் இருக்காங்க. அவர் துரோகம், பெரும்பாலும் துரோகம் தான் மெயினாக இருக்குது, துரோகம். ஆனால் பண மோசடி, இது மாதிரி சில விஷயங்கள், வேலைக்கு போகாமல் உட்காந்துட்டு தண்ணி அடிச்சு வீட்டில் உட்காருது, இதன் மூலம் நட்புறவு நல்லுறவு உள்ள சில பேர் வந்து ஒரு ஏழைப்பாள பொம்பளை பிள்ளையோ வரும்பொழுது அதுக்கு ஒரு துணை கேடும்பொழுது இப்படி ஒரு வசதியான இடத்துல இருக்கு நல்லதுன்னு நினைக்கிறது தானே.
அதாவது விச் இஸ் ஃபிட்டஸ்ட் ஆஃப் தி சர்வேயில் வரும்பொழுது இவர்கள் செய்கிறார்கள். இது நல்லதா கெட்டதா என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போதைக்கு நல்லதா வேணும்னு செய்கிறார்கள். மொத்தத்தில் இந்த விவாகரத்து வழக்கில் நம்ம சொல்லக்கூடிய அந்த 12 காரணங்களில் என்ன என்பதை இப்பொழுது விவகாரத்தை அப்ளை பண்ணியிருக்கிறவர்கள் வேண்டாம் என்று சொல்லி எல்லாமே பெற்று பிள்ளைகள் வச்சுருக்காங்க. எல்லாருமே தனுஷா இருக்கட்டும், இப்போ நண்பர் நம்ம ஜெயரவியாக இருக்கட்டும், அடுத்து இசையமைப்பாளர் 2 இசையமைப்பாளர்கள். அது தெரிஞ்சவங்க, இது கிராமத்தில் வந்து தெரிஞ்சது தான் அவ்வளோ இருக்கும்போது தெரியாத மேட்ரு ஏகப்பட்ட இதுகள் அறுத்து கட்டுறது இன்டர்சேஞ்ச் கூட கிராமத்தில் பண்ணிடலாம். அங்கே தெரியாது, இங்கே தெரிகிறது. இன்டர்சேஞ்ச் என்று எப்பா இவ சம்சாரம் போய் அங்கே இருக்குப்பா, இங்கே இருக்கு, இங்கே வாங்கடா பஞ்சாயத்து முடிச்சிடுறேன். இதான் அது மாதிரி இந்த விடவே அந்த பொண்ணு இருக்கிறா, வேறு என்னதான் பண்ணுறா, போயிட்டா வந்துட்டான், சேர்த்து விடுறது பஞ்சாயத்து. விவேகம் எவ்வளோ பண்ணால் கூட இது பஞ்சாயத்தில் முடிவு செய்யப்படுகிறது. பெண்ணைப்பட்டு ஏறத்தாழ பெண் பிள்ளைகள் இல்லாதவங்க மிகவும் சொல் இந்த அது சன்னா மகாலட்சுமி குமரன் செய்த இந்த ரவி வந்து வேணாம் வீட்டோட மாப்பிள்ளையாக போயிட்டார். ஆமாம், அங்கே பையன் இல்லை, நல்ல மார்க்கெட் இருக்கக்கூடியது, அழைச்சிட்டு போகிறதா இங்கே ஒரு பையன் இருக்காங்க, இருக்கும் பொழுது அந்த அழைச்சிட்டு போகிறது தானே இதாக இருக்கும். அப்படி செய்து விடுகிறார். ஒன்றும் இல்லை, எல்லாம் உட்காந்து பேசுனா சரி, ஆனால் பேசவே மாட்டேன், திருப்பிட்டு போனால் கவுன்சிலில் போய் அப்ளை பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது. பார்க்கலாம்ல, நிறைய பேர் மார்க்கெட்டை இழந்தவர்கள் 1/4 நூற்றாண்டு 1/2 நூற்றாண்டுகளாக மார்க்கெட்டில் ரவிச்சந்திரன் ஆரம்பித்து போயிட்டே இருக்காது பாட்டு. ரவிச்சந்திரன் இருக்கட்டும், பார்த்திபனா இருக்கட்டும், நண்பர்கள் தான் போயிட்டுருக்காங்க. எல்லாருமே வந்து அப்புறம் திருப்பி ஜாயின் பண்ணுது. பிரபுதேவா வந்து பிரிந்து விட்டு வேறொரு காலம் திரிந்து விட்டு திருப்பி ஜாயின் பண்ணார் பிரகாஷ்ராஜ். இதான் நிலைமை. அந்த சமயத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு ஏன் பண்ணணும்னு சொல்லி தயாரிப்பாளர் வரமாட்டாங்க. இது மாதிரி இருக்குது. அதனால் இது வந்து திரைப்படத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு செய்திகள் கிடைக்காதா இவங்க டேக்கிட்டான். இப்போ செய்திகள் நிறைய வந்துட்டு இருக்கு. அதனால் இதை பெருசுப்படுத்த வேணாம். ஊடகங்களும் சரி, எங்களுக்கு வேறு செய்திகள் கிடைக்கலைங்கிறதுனால இவர்களே போய் எம்எல்ஏ வைக்கக்கூடாதுல்ல, பார்த்துக்க. ஸோ இது என்ன காரணம் என்பதை சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி நீங்கள் நான் சொல்லவில்லை. பெற்றோர்கள் இப்போ இருக்கும்பொழுது கூட பேசணும். இங்கே வாப்பா, என்னடா அது, என்ன பண்ண போகிறேன், வாட உட்கார, எம்மாடி என்ன அது பெரிய, இங்கே வா உட்கார், சொல்லுங்கள் சார். ஒன்றும் வாழ்க்கை என்பது வந்து ஒரு சாதாரணமாக நிகழ்வு, இணைவது என்பது ஒரு சாதாரண நிகழ்வு. எத்தனை மேனம் மீஷ ராசி நட்சத்திரம் பார்த்து பண்ணோம், எத்தனை பொருத்தங்கள் பார்த்தோம். அப்போ திடீர்னு 15 வருஷம் கழிச்சு பொருத்தம் இல்லைன்னா அது எங்கே போய் சொல்கிறது, யார்கிட்ட சொல்கிறது? இந்த பிள்ளைகளை இப்போ தெருவில் நண்பர்கள் படிக்கிற நண்பர் சொன்னார், என்ன சொல்லி திட்டுவாங்க, அந்த பையனை அம்மாவை இழுத்து ஏதோ ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுவாங்க. இப்போ இந்த பெண்ணோ இந்த ஆணோ வேறு ஒரு கல்யாணம் பண்ணும் பொழுது இந்த பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், அவர்கள் கூட இருக்கக்கூடிய சோஷியல் என்ன தான் நீங்கள் சேஃப்டி செக்யூரிட்டி பணம் பண்ணாலும் அவர்கள் சந்திக்க போகும் அவமானங்களை நீங்கள் தாங்க முடியாது, அவர்கள் தாங்க முடியாது. ரெண்டாவது, அதாவது தம்பதிகள் பிரியலாம், பெற்றோர்கள் பிரிய வேண்டாமே. ஒன்றும் இல்லை, நிறைய பேர் வந்து ஏன் வாழ்கிறார்கள் தான் பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நன்றாக இருக்கிறார், அதுதான் எங்கள் சொத்து. அதாவது பிள்ளை போகும் வந்து அந்த சொத்து போயிடுச்சு, சகோதரன் போ தைரியம் போச்சு, அப்பா போனாக்கா கல்வி போச்சு, அம்மா போனாக்கா அந்த அறுசுவை உணவு போச்சு, மனைவி போனால் எல்லாமே போச்சு. சிவகுமார் சார் அடிக்கடி சொல்லுவார். இன்றைக்கு